1800. அருளில் பிறந்து இட்டு அருளில் வளர்ந்து இட்டு அப்படின்னு சொல்றாரு. அருள் பிறந்து இட்டு, இறைவனது திருவருள் இருக்கு, அந்த அருள்னால தான் பிறந்துட்டு அப்படிங்கிறார். பிறந்துட்டுனா பிறந்துட்டோம், இன்னைக்கு நமக்கெல்லாம் உடம்பு இருக்கு. இந்த உடம்பு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இறைவனது திருவருள் நம்மிடம் இருக்கின்றது. அவர் நமக்கு மேல ஒரு கருணை வச்சிருக்காரு. இது ஆசையினால தனியா பிரிஞ்சிடுச்சு. இது ஆசையை அனுபவிச்சாதான் திருப்பி நம்ம கிட்ட ரெண்டும் சேர முடியும். அப்போ ஆசையை தீக்கிறதுக்கு இதுக்கு ஒரு உடம்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் என்ன பண்றாரு? ஒரு திருவருளால் இந்த உடம்பை கொடுத்துட்டாரு. அதான் பிறந்தாச்சு. அதுக்கப்புறம் அருளில் வளர்ந்துட்டு அப்படிங்கிற. இப்ப இந்த பிறந்த உடனேயே வளருது இல்லையா? பிறந்த இல்லையா? கருவுருவான முதல் நாள்ல இருந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. அப்ப இது எப்படி வளருது அப்படின்னா, அருளினால் தான் வளருகிறது. அதான் அருளில் வளர்ந்துட்டு அப்படிங்கிறது. இறைவனது திருவருள் இருக்கு, அந்த திருவருளால் தான் வளருது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் சாப்பிட்றதுனால தான் வளர்றோம். இந்த சிறு பசங்களுக்கு பெரியவங்க சொல்லுவாங்க, நல்லா சாப்பிடணும்டா, அப்பதான்டா உடம்பு நல்லா இருக்கும், நல்லா வளருவ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால இது உலக ரீதியாக அதர் ஒரு பொருளாக இருந்தாலும் உண்மை என்னவெனில் அந்த இறைவனது திருவருளினால் மட்டும்தான் இந்த உடம்பு வளருகின்றது. அதான் வளர்ந்துட்டு அப்படிங்கிற. ஸோ வளர்ந்துக்கிட்டே இருக்கு. அடுத்து என்ன சொல்றாரு? அருளில் இழிந்து இழைப்பு ஆற்றி மறைந்துட்டு அப்படின்னு சொல்றாரு. அருளில் இழிந்து அப்படிங்கிறது. இப்போ ஆசையை அனுபவிக்கணுன்றதுக்காக தானே பிறந்திருக்கோம். பிறந்ததுக்கு அப்புறம் ஆசையை அனுபவிக்கிறோம் இல்லையா? அதை தான் இழிந்து அப்படிங்கிறாரு. இழிந்துன்னா ஆசையை அனுபவிக்க அனுபவிக்க ஒரு நேரத்துல சலிச்சு போகும். அதான் இழிந்து அப்படிங்கிறார். ஒருத்தருக்கு பிரியாணி சாப்பிட பிடிக்குதுன்னா பிரியாணியே சாப்பிட்டுட்டே இருக்காருன்னு வச்சுக்கோம். டெய்லி என்ன நடக்கும்? அது ஒரு மாசம் கழிச்சு என்னடா இது பிரியாணியே சாப்பிட்றான்னு சொல்லிட்டு ஒரு சலிப்பு வரும் இல்லையா? அது போல இந்த மனுஷன் இந்த உலகத்துல இருக்க ஆசையை அனுபவிச்சு கார்ல போகணும்னு ஆசைப்படுறான். எத்தனை நேரம் கார்ல போவான்? பலருக்கெல்லாம் விமானத்துல போகணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனா விமானத்துல போய் 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 ஒரு நேரத்துல அந்த டிராவலே சலிச்சு போயிடும். இது போனவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். ஐயோ, நீ இவ்வளவு நேரம் ஒரே இடத்துல அசையாம உட்கார்ந்துட்டு இருக்கணுமா அப்படின்னு ஒரு சலிப்பு வந்துடும். அப்ப ஆசைக்குனாலதான் முதல் நாள் போறாங்க, அப்படியே ஒரு ஆர்வத்துல போவாங்க. ஆனா பின்னாடி அதுவே சலிச்சு போகுது. இந்த இடத்துல என்னடா இது அப்படின்னு சொல்லி அப்ப ஆசை குறைஞ்சிருச்சு. குறைஞ்சோடனே அடுத்து என்ன ஆயிடுது? இடத்துல இலைப்பாற்றி அப்படிங்கிறாரு. இலைப்பாட்டுன்னு ஒரு இலைப்புன்னா ஒரு சோர்வு அப்படின்னு பொருள். ஆற்றினா நீக்குதல், ஒரு சோர்வை போக்குறது. அப்ப இந்த சலிப்பு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுவும் இருக்கக்கூடாது. இறைவன்கிட்ட போகணும் அப்படின்னு. இப்ப இறைவனோட இரண்டரை கலக்கணும்னா விருப்பு வெறுப்பு அற்ற நிலைக்கு இருக்கணும். ஆசையெல்லாம் தீர்த்தாச்சா அவ்வளவுதான், அப்ப போய் முக்தி அடைஞ்சிரோமான்னு கேட்டா இல்லை. ஆசையை தீர்த்த பின்பு அங்கு சலிப்பு என்ற ஒன்றும் இருக்கக்கூடாது. இரண்டும் இந்த விருப்பு வெறுப்பு அற்ற நிலையில இருக்கணும். அதுதான் சொல்றாரு, அருளில் இழைந்து இலைப்பாற்றி. அந்த சோர்வை கூட போக்கணும், சலிப்பை கூட போக்கணும். ரெண்டுமே இல்லாத நிலையில, ஆசையும் இருக்கக்கூடாது, ஆசை இல்லாத நிலையும் இருக்கக்கூடாது. ரெண்டும். பிரியாணி எடுத்து பார்த்தா ஆமா பிரியாணி, ஆமாவா பிரியாணி, இன்னைக்கு திங்கக்கிழமை, ஆமா திங்கக்கிழமைன்ற மாதிரி எதுவுமே மனசுல தோணவே கூடாது. ஒன்றுமில்லாத நிலையில இருக்கணும். அதான் இலைப்பாற்றி மறைந்துட்டு அப்படின்னு சொல்றாரு. மறைந்து இட்டுங்கிறாரு. மறைந்துன்றது இப்போ ஆசையும் தீர்ந்துருச்சு, விருப்பு வெறுப்பாற்ற நிலைக்கு போயிட்டோம். போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப நமக்குள்ள இறைவனது திருவருள் இருக்கு, அது உள்ள இறை ஆற்றல் இருக்கு. அது எப்படி இருக்கு? உள்ள மறைஞ்சு இருக்கு. இப்ப இன்னைக்கும் மறைஞ்சுதான் இருக்கு. ஏன் தெரியல அப்படின்னா, நமக்குள்ள ஆசைகள் நிறைய இருக்கு, அதனால தெரியல. இப்ப ஆசைகள் எல்லாம் போயிடுச்சு, விருப்ப வெறுப்பு எல்லாமே போயிடுச்சு. போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? இந்த இடத்துல உள்ள இருக்க ஆற்றல் வெளியில வரும். மறைந்து இருக்கக்கூடிய ஆற்றல் இட்டு அது வெளிப்பட ஆரம்பிச்சிடும். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இறை ஆற்றல் வெளிப்பட ஆரம்பித்து விடும். இதை ரெண்டாவது அடியில சொல்றாரு. மூணாவது அடியில அருளான ஆனந்தத்து ஆரமுதூட்டி அப்படிங்கிறது. அருளான ஆனந்தத்து. அப்ப உள்ள இருந்து இறையாற்றல் வெளியில வர ஆரம்பிக்கும் போது என்ன ஆயிடும்? ஒரு ஆனந்தமானது கிடைக்கும். ஏன்னா இங்க மகிழ்ச்சி என்று ஒன்று இருக்கின்றது, இன்பம் என்று ஒன்று இருக்கின்றது, ஆனந்தம் என்று ஒன்று இருக்கின்றது. இந்த ஆனந்தம் என்று சொல்லப்படுவது உள்ள இருந்து தானாவே நடக்கும், வெளியில இருந்து வராது. இந்த மகிழ்ச்சி இன்பம்லாம் பார்த்தோம்னா வெளியில இருந்து வர்றது. ஒரு வீடு வாங்குறதோ, கார் வாங்குறதோ, இல்லை சாப்பிட்றதோ, இல்லை நண்பர்கள் உறவினர்கள் என்று இருக்கும்போது ஒரு மகிழ்ச்சி இருக்கும், இன்பம் இருக்கும். ஆனால் அது போனதுக்கு அப்புறம் அந்த மகிழ்ச்சி இன்பம் போயிடும். கொஞ்ச நேரம் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. இப்போ கார் ஓட்டணும்னு ஆசை இருக்கும், புதுசாக கார் வாங்கணும்னு ஆசை இருந்தால் கூட சரி, வாங்கின அன்னைக்கு இருக்கும், 2 நாள் இருக்கும், 3வது நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அது செட்டில் கிடக்கும். இவர் வீட்டு அந்த எண்ணமே இல்லாமல் வேற ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டே இருப்பார். மகிழ்ச்சி போயிடுச்சு.
ஆனால் இந்த ஆனந்தம் என்று சொல்லக்கூடியது நமக்கு உள்ளே இருந்து வரக்கூடியது. மகிழ்ச்சியான எல்லாம் வெளில இருந்து வரும். இது உள்ள இருந்து வரும். உள்ள இருந்து வந்துடுச்சுன்னா அப்படியே அது உள்ள இருந்து அப்படியே பொங்கி வந்துகிட்டே இருக்கும். இந்த நீரூற்றுன்னு சொல்லுவாங்க, சுனைன்னு சொல்லுவாங்க. ஒரு முறை வந்து தண்ணி வர ஆரம்பிச்சுன்னா அது பாட்டுக்கு தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி ஆனந்தம் என்பது உள்ளச்சுன்னா வந்துகிட்டே இருக்கும். அப்ப இங்க இடத்துல இறை ஆற்றல் உள்ள இருந்து வெளியில வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா ஆனந்தமானது உள்ளிருந்து வர ஆரம்பிக்கும். அதனாலதான் ஞானிகள்லாம் எப்ப பார்த்தாலும் கண்ணை மூடி அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க. ஏன் உள்ள இருந்து வர்ற ஆனந்தத்தை அவங்க அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனந்தம் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? ஆரமுது ஊட்டி அப்படிங்கிறாரு. ஆரமுது அப்படின்னா திகிட்டாத அமுதுன்னு பொருள். திகிட்டாத ஒரு அமுது, இந்த அமிர்தம்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் அது ஊட்டி அப்படிங்கிறான். எது அந்த உள்ள இருக்கக்கூடிய பேரின்பமே அவருக்கு அமிர்தத்தை ஊட்டிக்கிட்டே இருக்கான். இன்னும் லயிச்சு போவார். இந்த ஏகாந்தம்னு சொல்லுவாங்க, ஆனந்தம். அப்படியே ஏகாந்தத்துல லயிச்சு போயே கிடப்பாங்க உள்ள இருக்க இறை ஆற்றலை அனுபவிச்சு. அதுக்கடுத்து நடக்குமா? அருளான நந்தி அகம் புகுந்தானே அப்படின்னு சொல்றாரு. அருளான நந்தினா இப்ப அருள் எந்த அளவிற்கு இருக்கின்றது, இறைவனது திருவருள் எப்படி இருக்கின்றதை நம்ம முதல் பாடல்ல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு பொருளையும் அருள் இருக்கு. நம்ம உடம்புல ஒரு சதை பின்னத்திலையும் அருள் இருக்கு. அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாத்துலேயும் அருள் இருக்கு. அப்புறம் பேரறிவா மாறுது, அறிவு இருக்கு, பேரறிவா இருக்கு. நிறைய பார்த்துட்டே வந்தோம். இப்போ அருள் எல்லாம் எப்படி எப்படி எல்லாம் திருவருள் இருக்குன்னு. இந்த அருள் எல்லாமே எப்படி திருவருள் இதெல்லாம் வேலை செய்ய வைக்குது? ஈசன்னு பார்த்தோம், இறைவன் கட்டளை இடுறாரு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? இறைவன் ஈசனாகத்தான் இருக்காரு. அவரே இப்ப என்ன ஆகிறாராம்? நந்தி. இறைவன் உள்ள சொல்லி கொடுக்குறாரா? என்ன சொல்லி கொடுக்குறாரா? இப்ப பேரின்பத்துக்கு போனோடனே அடுத்துதான் முக்தி. அமிர்தத்தை சாப்பிட்டோடனேயே முக்தி, விடுதலை. அப்ப இறைவன் மேற்கொண்டு என்ன சொல்லி கொடுக்க? இறைவனே உள்ள இருந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கின்றார். இவ்வளவு நேரம் என்ன செஞ்சாரு? இறைவனது அருள்னால பிறக்கிறோம், வளர்றோம். வளரும்போது நம்ம போன பாடல்ல பார்த்தபடி அறிவை உபயோகப்படுத்தி உள்ளிருந்து ஒரு ஞானத்தை பெறுறோம். ஞானத்தை பெற்றதுக்கு பின்னாடி தான் இங்க என்ன நடக்குது? உள்ள இருந்து அந்த ஞானத்தின் வழியாக நம்ம ஆசையெல்லாம் தீர்ந்து போகுது. ஆசையெல்லாம் தீர்ந்து போனதுக்கு அப்புறம் உள்ள இருந்து இறைவன் வெளிப்படுறாரு. வெளிப்பட்டவனே ஆனந்தம் கிடைக்குது. ஆனந்தம் கிடைச்சுன்னா அமிர்தம் கிடைக்குது. அமிர்தம் கிடைச்சவனே அந்த எல்லாத்துக்குமே அருளை கொடுக்கின்ற அந்த இறைவன் குருவாக இருந்து உள்ளே அகம் புகுந்தானே அவருக்கு உள்ள வந்து போயிடுறாராம். இப்ப உள்ள போயிட்டாருன்னா என்ன நடக்கும்? அவர் சொல்லுகின்ற வார்த்தையெல்லாம் இறைவன் சொல்லுகின்ற வாக்கு. இப்ப திருஞான சம்பந்தர், அப்பர் இவங்கெல்லாம் சொன்னாங்க இல்லையா, அவங்க என்ன சொன்னாலும் நடக்குது இல்ல. அவங்க மட்டும் இல்ல, ஞானிகள் சித்தர்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கும். அவங்க சொன்னதெல்லாம் நடக்குது. தொட்டா நோய் போகுது. இவ்வளோ செயல் செஞ்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த அருளை கொடுக்கின்ற இறைவன் குருவாக அவர்களுக்கு உள்ளே புகுந்து விட்டான். அதனால அவங்க என்ன சொன்னாலும் நடக்கும். அதுபோல அவர் புகுந்தானே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ நாளடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு மனிதனுமே இறைவனது திருவருளால் தான் இங்கு பிறந்திருக்கிறார்கள். அந்த திருவருளால் தான் வளர்ந்து வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வாழ்க்கையில் நம்முடைய அறிவை பயன்படுத்தி, சென்ற பாடலில் சொல்லப்பட்டபடி அறிவை பயன்படுத்தி நாம் அந்த பேரறிவை பெற முயற்சிக்கும் பொழுது நம்முடைய ஆசைகள் அனைத்தும் இங்கு தீர்ந்து விடுகின்றது. ஆசைகள் அனைத்தும் தீர்ந்த பின்பாக விருப்பு வெறுப்பு அற்ற நிலையில் இருக்கும் பொழுது உள்ளே மறைந்திருக்கக்கூடிய இறையாற்றல் வெளிப்பட ஆரம்பிக்கின்றது. உள்ளிருந்து இறையாற்றல் வெளிப்பட ஆரம்பித்ததும் இந்த உடம்பு ஆனந்தத்தில் திளைக்கின்றது. ஆனந்தத்தில் திளைக்க ஆரம்பித்த பின்பாக அதற்கு அமுதத்தையும் அந்த ஆனந்தமானது கொடுக்கின்றது. ஸோ அவர் அந்த அமிர்தத்தை பருகும் பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்கள், உயிர்கள் எல்லாவற்றுக்கும் அருளை கொடுக்கின்ற அந்த இறைவனே குருவாக அவரது அகத்திற்குள் புகுந்து விடுவார். அப்போ இவரே இந்த இடத்துல இவர் சொல்லுகின்ற வாக்கு எல்லாம் இறைவன் சொல்லுகின்ற வாக்கு தான். சிவமாயினரே அப்படின்னு சொல்லி போன பாடலில் முடிச்சிருந்தார் இல்லையா? இவரே சிவமாக இருந்து என்ன செய்வார்? இந்த உலக தேவைக்கு, நன்மைக்கு எது தேவையோ அதை இங்கு செயல்படுத்தி கொண்டிருப்பார். எப்பொழுது தேவையில்லையோ அப்பொழுது இறைவனோடு இரண்டரை கலந்து விடுவார். ஞானிகள்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கோம் இல்லையா? குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வாழ்வாங்க. வள்ளலார் இருந்தார், பட்டினத்தார் இருந்தார். இந்த உடம்போடு இது போலத்தான் இருந்தார்கள். அவர்களுக்குள் இறைவன் அகம் புகுந்தான். என்னென்னலாம் நல்லது செய்யணுமோ உலக நன்மைக்கு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. பல பேருக்கு முக்தியை கொடுத்தாங்க, நோயை போக்குனாங்க, எல்லாம் செஞ்சாங்க. இப்போ தாங்கள் வந்த காலம் நிறைவு பெற்றதும் என்ன செஞ்சாங்க? இந்த உலகத்தை விட்டு அந்த உடம்பு தான் மறைந்ததே தவிர அவருடைய அருளாற்றல் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ பட்டினத்தார் இன்னைக்கு இல்லையானா இருக்காரு, இல்லைன்னு இல்லை. அந்த உடம்பு தான் இல்லையே தவிர்த்து சூக்கமமாக இங்கும் இன்றும் அருள் பாலித்து கொண்டு தான் இருக்கிறார். அதுதான் அந்த பாடலுடைய உள்கருத்தாக நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது நாலாவது அடியை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இதெல்லாம் சொன்னேன் நான். அதுதான் அந்த பாடலுடைய கருத்து.